ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் ஆன வீடியோ. இப்போ தான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரேன் அண்ட் இப்போ தான் கைஸ் டைம் கிடச்சிருக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் அப் கூட ஆகாமல் அப்படியே வந்து கேமராலாம் எடுத்து உக்காந்துட்டு சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோட டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை கைஸ், டியூவல் பூட்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். எதுக்கு நீங்கள் எல்லாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள், விண்டோஸ் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள், சரிங்களா? இப்போல்லாம் நீங்கள் விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கம் ஆன் மேன், யூ ஆர் லிவிங் இன் 2023. யூஸ் லினக்ஸ். எஸ், சரி. இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒருவேளை விண்டோஸும் யூஸ் பண்ணணும் லினக்ஸும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டியூவல் பூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஏற்றி வச்சுக்குவீங்க, உங்களுக்கு எது யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்குவீங்க, சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோவில் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டியூவல் பூட் பற்றி வீடியோ போடுங்க, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டியூவல் பூட்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின்னா என்ன, அண்ட் எதுக்கு நீங்கள் டியூவல் பூட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இல்லை, நீங்கள் டியூவல் பூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் ஜஸ்ட் என்னோட ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, சரிங்களா? ஸோ எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். ஸோ without wasting time, let's get started. சரி கைஸ், ஃபஸ்ட்டு விஷயமா ஒருவேளை உங்களுக்கு டியூவல் பூட்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின்னா என்ன அப்படின்னு தெரியலைன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஐடியா கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? ஒன்றும் இல்லை கைஸ், அதாவது ஏற்கனவே ஒரு மிஷின்குள்ளே நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லெட்ஸே நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? விண்டோஸ். ஸோ நார்மலாக உங்களோட விண்டோஸ் இருக்கும்ல, விண்டோஸ்குள்ளே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், இல்லைனா VMwareன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், சரிங்களா? இல்லைனா QEMU அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இல்லைனா விண்டோஸோட ஹைப்பர்வைசர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இந்த ஆப் எல்லாமே என்ன பண்ணும்னா, விண்டோஸ்குள்ளேயே, அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கும். அதாவது விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது இதுதான், சரிங்களா? விர்ச்சுவலாக உள்ளக்கு நீங்கள் இன்னொரு OS யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இதுக்குள்ளே நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே, சரிங்களா? லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை மேக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் 10-20 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட உங்ககிட்ட ஸ்டோரேஜ் நிறைய இருக்குன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓட வைக்கலாம், சரிங்களா? இதுதான் என்னது, விர்ச்சுவல் மிஷின். அதாவது ஏற்கனவே ஒரு மிஷின் இருக்குது, ஒரு OS இருக்குது, அண்ட் அதாவது லெட்ஸே விண்டோஸ் இருக்குது, சரிங்களா? அந்த விண்டோஸ்குள்ளேயே நீங்கள் வந்து இன்னொரு OS யூஸ் பண்ணுறீங்க, அது லினக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் இருக்கட்டும். இல்லை நீங்கள் இதை அப்படியே மாற்றி கூட பண்ணலாம், நீங்கள் லினக்ஸ் மிஷின் மெயின் மிஷினாக வச்சுக்கலாம், அண்ட் லினக்ஸ்குள்ளே நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது கைஸ், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் விண்டோஸ் மெயின் மிஷினாக யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே லினக்ஸ் சீச்சி அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது எல்லாமே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ விர்ச்சுவல் மிஷின்லாம் புரிஞ்சிச்சுல, ஒரு OSக்குள்ளே இன்னொரு OS யூஸ் பண்ணோம்னா அது பேர் விர்ச்சுவல் மிஷின், சரிங்களா? நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம் விளாட்றீங்க, இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே, அதுவும் அதே மாதிரி தான், அப்படி கூட சொல்லலாம். இப்போ டியூவல் பூட்னா என்னன்னு பார்த்துக்குவோம். நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொல்லிடுறேன். டியூவல் பூட்னா நீங்கள் ஒரு பக்கம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, அண்ட் இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல லினக்ஸும் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது கேட்டுரும் விண்டோஸ்குள்ளே போகணுமா இல்லை லினக்ஸ்குள்ளே போகணுமான்னு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போயிடுவீங்க. என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு திரும்பியும் ஆன் பண்ணும்போது திரும்பியும் கேட்கும் விண்டோஸ்குள்ளே போகணுமா லினக்ஸ்குள்ளே போகணுமான்னு. நீங்கள் லினக்ஸில் போகணும்னா போய்க்கலாம், எங்கே போகணுமோ போய்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் டியூவல் பூட், ஓகேவா? இப்போ என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. லைக் ரெண்டுலேயுமே என்னால் OS தான் யூஸ் பண்ண முடியுது, அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பீங்க. வித்தியாசம் இருக்குப்பா தம்பி, இருங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே ஒரு OS யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த OS ஓரளவுக்கு ரேம் எடுக்குமா? லெட்ஸே நீங்கள் வந்து 8 GB ரேம் வச்சுருக்கீங்க, ஓகேவா? 8 GB ரேம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விண்டோஸ் சும்மாவே ஒரு 3 GB கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லினக்ஸ்க்கும் நீங்கள் ரேமை கொடுக்கணும், சரிங்களா? அதாவது ஒரு OS ஓடணும்னா அதுக்கு ரேம் தேவை, சரிங்களா? இப்போ லினக்ஸ் நீங்கள் ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸோட செட்டிங்ஸில் நீங்கள் போய் எனக்கு வந்து லினக்ஸ்க்கு ஒரு 4 GB ரேம் கொடு அப்படின்றதெல்லாம் போடணும். உங்ககிட்ட ஒரு 4 கோர் ப்ரொசஸர் இருக்குன்னா 4 கோரில் 2 கோர் கொடுக்கணும்.
இந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் நீங்கள் ஒரு 100 GB ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த எல்லாமே செட்டிங்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ லெட்ஸே நான் இந்த லினக்ஸ்க்கு ஒரு 4 GB ரேம் கொடுத்துட்றேன். ஓகேவா, லினக்ஸ் எல்லாம் நல்லா ஓடுறதுக்கு ஒரு 4 GB ரேம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 4 GB ரேம் கொடுத்துட்டேன், மொத்தம் 7 GB ரேம் ஆயிடுச்சு. ஓகேவா, விண்டோஸ் சும்மாவே 3 GB ரேம் எடுத்துகிட்டு இருக்கோம், உள்ளக்க நீங்கள் லினக்ஸ் ஓட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு 4 GB மிச்சம். உங்ககிட்ட 1 GB ரேம் தான் இருக்கும் விண்டோஸ் கிட்ட. அண்ட் விண்டோஸில் நீங்கள் சும்மா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 GBயும் முடிஞ்சு அடுத்து எல்லாமே லேக் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதே இது நீங்கள் டியூவல் பூட் பண்ணும்போது ஒரு நேரத்தில் நீங்கள் 2 OS யூஸ் பண்ணல, ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு OS தான் யூஸ் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ உங்ககிட்ட 8 GB ரேம் இருக்கும்னா நீங்கள் விண்டோஸ்குள்ளே போகும்போது நீங்கள் ஃபுல் 8 GB ரேமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் லினக்ஸ்குள்ளே போகும்போது நீங்கள் ஃபுல் 8 GB ரேமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு நேரத்தில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஓடுது, அதனால வந்து அது இவ்வளோ ரேம் இல்லை இவ்வளோ கோர்ஸ் ப்ரொசஸர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காது, அதனால உங்களுக்கு ஸ்மூத்தாக ஓடும். கரெக்டாக? எஸ், கரெக்டு தான். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் ப்ரோ, அப்போ டியூவல் பூட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, ரைட்? எஸ், ஆமாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டியூவல் பூட் தான் பெஸ்ட்டு. ஓகேவா, நீங்கள் விர்ச்சுவல் மிஷினில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டியூவல் பூட் போட்டிங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ஃபுல் 8 GB ரேம் எல்லா ப்ரொசஸர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி நல்ல வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். பட் நான் எதுக்கு நீங்கள் டியூவல் பூட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயமா கைஸ் பாருங்கள், நீங்கள் வந்து விண்டோஸ்குள்ளே லினக்ஸ் யூஸ் பண்ணால் தானே இப்படி நடக்குது. அதாவது உங்களுக்கு ரேம் நிறைய எடுத்துரும் அப்புறம் இந்த மாதிரி. பட் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து ஒரு வேளை லினக்ஸை மெயின் மிஷினாக வச்சுட்டு, ஓகேவா, லினக்ஸை மெயின் மிஷினாக வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி நல்ல வேறு லெவலில் இருக்கும்ல. அதாவது இருங்க நான் காமிக்கிறேன். அதாவது நான் வந்து என்னோடய மெயின் மிஷின் வந்து லினக்ஸ் மின்ட்டாக வச்சுருக்கேன். அண்ட் அதில் வந்து நான் Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ், அதான் விர்ச்சுவல் பாக்ஸ் சொன்னேன்ல, விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தா பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருங்க வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். இந்தா பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேறு லெவல். அண்ட் பாருங்கள் வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாம் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சென்ட் த ஷட் டவுன் சிக்னல் கொடுத்துட்டு ஷட் டவுன் பண்ண வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சா, லைக் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம்ல. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நார்மலாக லினக்ஸ் வந்து உங்ககிட்ட ரேம் வந்து கம்மியாக தான் எடுக்கும். விண்டோஸ் வந்து சும்மாவே உங்ககிட்ட 3 GB ரேம் எடுக்கும். ஆனால் லினக்ஸ் வந்து கம்மியாக தான் எடுக்கும், ஒரு ஜிபியிலேருந்து 1.5 GB தான். அதுவும் டிபெண்ட் பண்ணும். நீங்கள் வந்து நீங்கள் XFCE டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் டைலிங் விண்டோ மேனேஜர் தான் யூஸ் பண்ணுறீங்க. சரி, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை எப்படி வச்சுக்கோங்கன்னா, அதாவது இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல, அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கம்மியாக வேணும்னா அதுக்குன்னு ஒரு தனி வெர்ஷன் இருக்கும் அதுலேயே சரிங்களா. இப்போ நான் வந்து லினக்ஸ் மின்ட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ லினக்ஸ் மின்ட்டில் இப்போ நான் யூஸ் பண்ணுறது சின்னமன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கிராஃபிக்ஸ்னால் அதாவது இந்த UI சரிங்களா, இந்த UI இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது. ஓகே, ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து XFCEன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, MATE மேட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சரிங்களா, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதே மாதிரி நிறைய இது இருக்குது. KDE பிளாஸ்மான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. KDE பிளாஸ்மாவில் கஸ்டமைசேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் டைலிங் விண்டோ மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு 500 MB தான் ரேம் எடுத்துக்கிட்டு இருக்கும். எஸ், ஸோ அப்படி ஒருவேளை எடுத்துருச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மெயின் லினக்ஸ் மிஷின், ஓகேவா, லினக்ஸ் மிஷின் வந்து 1 GB தான் ரேம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணணுமோ விண்டோஸ்க்கு ஒரு 4 GB ரேம் மட்டும் போட்டு விட்ருங்க, ரைட்? விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே 4 GB ரேம் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நீங்கள் அந்த விண்டோஸில் சும்மா ஏதாச்சும் கேம் விளாடணும் இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னா அதை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே நேரத்தில் ரெண்டுமே ஓடினாலும் இதோட ரேம் யூசேஜ் கூட பாருங்கள். நார்மலாக இது எவ்வளோ, நார்மலாக 1 GB ரேம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதில் நீங்கள் 4 GB போட்டு விட்டீங்க, ஸோ 5 GB தான் உங்களுக்கு எடுக்கும். ஆனால் அதே இது நீங்கள் வந்து விண்டோஸில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வந்து சும்மாவே உங்ககிட்ட 3 GB ரேம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் 4 GB கொடுத்து விட்டீங்க, அப்புறம் உங்ககிட்ட 1 GB தான் மிச்சம் இருக்கும். ஸோ புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அண்ட் கைஸ், முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள், நீங்கள் லினக்ஸ் மெயின் மிஷினாக யூஸ் பண்ணிட்டு அதில் லைக் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை கொஞ்சம் ரொம்ப இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நிறைய லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணுவீங்க, நிறைய இது சான்சஸ் இருக்குது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு, ரைட்?
பட் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் கம்மி. ஏன்னா மோஸ்ட்லி வைரஸ் எல்லாம் யாருக்கு உருவாக்குவாங்க? விண்டோஸ்க்காக தான் உருவாக்குவாங்க. வைரஸா, ஹேக்கா, இல்லை என்னவா வேணாலும் இருக்கலாம். அதெல்லாமே மோஸ்ட்லி யாருக்காக உருவாக்குவாங்க? விண்டோஸ்க்காக உருவாக்குவாங்க. ஸோ நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸில் ஏதாச்சும் ஃபைல் தெரியாமல் டவுன்லோட் ஆகி அதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பனே ஆகாதுல்ல, ரைட்? ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் லினக்ஸ்குள்ளே விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வேணுக்குனே கிராக்டு ஆப்ஸு வைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் கூட உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது விர்ச்சுவல் மிஷின், விர்ச்சுவலாக லைக் அது ஒரு மிஷின், சரியா? அதுக்கு நீ ஹார்ட் டிஸ்க்கு அலோகேட் பண்ணிடுவ ஒரு 50 GB 60 GBன்னு. அதை தவிர அது வெளியே அது போகாது. அதுக்கு தெரியவே தெரியாது நம்ம விர்ச்சுவல் மிஷினாக இருக்கோன்னு. என்ன நினைக்கும்னா, இதுதான் எனக்கு ஒரு 50 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் ஹேக் ஆகி வைரஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கூட அந்த 50 GB அந்த விண்டோஸ்குள்ளே நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு தான் ஆகும். அதையும் நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. நீங்கள் வேணுக்குன்னே வைரஸை டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எஸ், நீங்கள் ரொம்ப செக்யூராக இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். அந்த காரணத்தால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயின் மிஷின் லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒர்க்குக்கு விண்டோஸே தேவைப்படுது, அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸை யூஸ் பண்ணுங்கள். மேபி டியூவல் பூட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க லினக்ஸை அண்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். பட் இல்லை ப்ரோ, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் சும்மா டைம் பாஸ் தான் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே அப்படி தான், லைக் என் சேனலில் டீனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைனா கோடிங் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கோடிங் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் லினக்ஸில் வேறு லெவலில் பண்ணலாம். விண்டோஸை விட மச் ஃபாஸ்டர் அண்ட் மச் பெட்டர் லினக்ஸ் ஃபார் கோடிங் அண்ட் ஃபார் எவ்ரி திங், ஓகேவா? ஈவன் கேமிங் கூட இப்போலாம் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ பிரச்சனையே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, எல்லாம் ஓகே ப்ரோ, பட் சரி டியூவல் பூட் கூட பண்ணலாம்ல, ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக ஃபஸ்ட்டு டியூவல் பூட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் லினக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் போக மாட்டீங்க, லினக்ஸ்குள்ளேயே போக மாட்டீங்க. நீங்கள் வந்து லைட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. லினக்ஸ் வந்து புதுசாக இருக்குங்க. லினக்ஸ் வந்து விண்டோஸ் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போனோடனே நீங்கள் இவ்வளோ வருஷமாக என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் லினக்ஸ்லேயும் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. பட் அப்படி இருக்காதுல்ல, அப்படி இருக்காது. எஸ், இருக்காது. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச சில செட்டிங்ஸில் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு அது பண்ண தரலன்னா நீங்கள் வந்து உடனே போங்கடா லினக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸில் போய் உங்கள் வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு வேளை போயிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி நீங்கள் லினக்ஸ் கற்றுக்க முடியும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மெயின் மிஷினை வந்து லினக்ஸாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும், சரிங்களா? யூஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ், யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ வில் ஸ்டார்ட் டு லேர்ன் லினக்ஸில் எப்படி எல்லாமே நடக்குது அப்படின்றத தானாகவே கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டியூவல் பூட் பண்ணும்போது, டியூவல் பூட் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயமா கஷ்டம், சரிங்களா? நிறைய நீங்கள் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணணும். அது கஷ்டம் கிடையாது, அதை நான் சொல்லி தந்துடுவேன், ஓகேங்களா? நான் எப்படியும் டியூவல் பூட் பற்றி வீடியோ போட தான் போகிறேன் அண்ட் எல்லா பேசிக்ஸும் புரிய வச்சு தான் போடுவேன். பார்ட்டிஷன்னா என்ன, எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும், ஸ்வாப் பார்ட்டிஷன்னா என்ன, ext4, அப்புறம் நிறைய எல்லாமே நான் சொல்லி தந்துடுவேன், கவலைப்படாதீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அது பண்ணால் கூட அடுத்து உங்களோட விண்டோஸில் இல்லை லினக்ஸில் இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் மட்டும் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், மேபி உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் கூட வரலாம், சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒழுங்காக எல்லாம் பண்ண தெரிலனா இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கலாம், சரிங்களா? புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூவல் பூட் பண்ணிட்டு அடுத்து டியூவல் பூட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேபி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இப்போ 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு SSD ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட ஒரே ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். ஒரே ஹார்ட் டிஸ்கில் 3-4 பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் டியூவல் பூட் வேறு பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பார்ட்டிஷன் மட்டும் தனியாக நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பண்ணலாம், கஷ்டம் கொஞ்சம், லைக் புரியாத, ஓகேங்களா? குழப்பம், என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒன்றுமே புரியலை, எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்களுக்கு, சரிங்களா? லைட்டாக ஹெடேக்காக இருக்குன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் விண்டோஸ் வந்து உங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ டேட்டா எடுத்துகிட்டு இருக்கு. நீ விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்
விண்டோஸ் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. விண்டோஸ் உங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டியா. நீ என்னன்னா விண்டோஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்க. ஒய்? கம் டு லினக்ஸ். லினக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஓகேங்களா. அதோட கோட் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது ஓப்பன் சோர்ஸாக. நீ கூட நினச்சா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ரைட். ஸோ ப்ளீஸ் கம் ஆன், டோன்ட் யூஸ் விண்டோஸ் ஓகே. உங்கள் ஒர்க் இருக்குன்னா யூஸ் பண்ணுங்கள், பட் ஜஸ்ட் உங்கள் ப்ரைவசி அண்ட் இதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். யூ ஆர் இன் டேஞ்சர் இஃப் யூ ஆர் யூஸிங் விண்டோஸ். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வாட் விர்ச்சுவல் பாக்ஸஸ் அண்ட் வாட் டியூவல் பூட்டிங் இஸ் அண்ட் எதுக்கு நீங்கள் டியூவல் பூட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன்றதை நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டியூவல் பூட் பண்ணாமல் நீங்கள் லினக்ஸை மெயின் மிஷினாக யூஸ் பண்ணலாம். அண்ட் தேவைப்படும்னு நினைக்கிறப்ப ஏதாச்சும் ஆப் தானே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க விண்டோஸில், ஏதாச்சும் கேம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் தேவைப்படும் போது அந்த கேமை ஆன் பண்ணி விளாண்டுக்கோங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெயின் மிஷின் லினக்ஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கற்றுக்குவீங்க ஒழுங்காக. புரிஞ்சா? சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அண்ட் என்ன சொல்கிறது, எப்படி கைஸ் உங்கள் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் செக்ஷனில். அண்ட் வேறு என்ன சொல்கிறதுக்கு என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் அவுட்ரோ பாட்டெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். லைக் நிறைய நான் ஓபிஎஸில் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன போடலாம் நீங்களே சொல்லுங்கள். சரி, நம்ம எப்பவும் போல் நம்ம போடுவோம்ல நம்ம சேனல் அவுட்ரோ, அதை போட்டுருவோம் சரிங்களா. ஸோ எஸ், பாய். ஸோ தேங்க் guys for watching this video. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.